மார்னிங் தீபிகா மிஸ் இன்றைக்கு மறந்துட்டேனடா. இன்னைக்கு இப்போ ஒரு கிளாஸ் ஒன்று செய்து கொண்டிருந்தேன், மறந்துட்டேன். 9 மணில இருந்து 10 மணி மட்டும் மறந்து போனேன். நீங்க அந்த கொஸ்டின்கள் செய்தீங்களா கிரேட் 6 இல்ல மிஸ், இன்னும் பிரிண்ட் அவுட் எடுக்கல, இன்னைக்கு தான் எடுக்கணும். அதையெல்லாம் செய்து பார்த்து கொள்ளுங்களா. அதுகள் தான் கொஞ்சம் உங்களுக்கு பேசிக் ஆனதுகள் கிரேட் 6 and 7 எல்லாம் வரையா படிச்சிட்டீங்கன்னு சொன்னா அதே இதுதான் 10க்கும் இருக்கு. படிச்சிட்டு சொன்னா உங்களுக்கு 10 லேசா இருக்கு. அந்த என்ன சொல்றது, கொஞ்சம் கஷ்டமானதுகள் தான் தேர்ட் டேர்முக்கு கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கும். கிரேட் 10ல மற்றதெல்லாம் முன்னுக்கு படிச்சதுகள் தான் கிரேட் 6, 7, 8, 9 அந்த சிலபஸ்கள். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ரைட், ஓகே. போன கிளாஸ் நாங்க என்னத்தை பத்தி பார்த்தோம்? போன கிளாஸ் எங்கட 2ஆம் பாடம் பாக்குறோம். அதுல நாங்க இது வரைக்கும் பார்த்துட்டோம். கீபோர்டு பார்த்தோம் நாங்க நம்ம வகைகள். கீபோர்டோட வகைகளுக்கு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டினானே, இல்லையா? வீடியோ இல்ல மிஸ். காட்டினீங்க. காட்டினானே. இது வந்து கிரேட் 6 ஒரு வீடியோ ஒன்று காட்டினானே உங்களுக்கு. இல்ல மிஸ். இல்லதானே? இது வந்து கிரேட் 7 நான் 5ஆம் பாடத்துல இருக்கு. வேர்ட் ப்ராசஸிங் ஒரு பாடத்துல. சரி, அதுல வந்து அந்த எப்படியான கீபோர்ட்ஸுகள் இருக்குன்னு சொல்லி இருக்கு. அதே மாதிரி பாப்போமா? ரைட். ரைட், ஓகே. ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது. Yes. There are different type of keyboards according to the way of arranging keys. Keys இந்த அரேஞ்ச்மென்ட் பொறுத்து நாங்க நிறைய கீஸ் இருக்கம்மா, நிறைய கீபோர்ட்ஸ்கள் இருக்கு. இப்ப நீங்க மவுஸ்களும் கூட பார்த்திருப்பீங்க, வயர் மவுஸ் அண்ட் வயர்லெஸ் மவுஸ் பார்த்திருப்பீங்க. அதே போல கீபோர்ட் வந்து நிறைய விதமா இருக்குது. சரி, அப்ப அதுதான் இந்த லெசன்ல நாங்க பார்க்க போறோம். ஸோ வந்து கிரேட் 7க்குரியது. சரியா? முதலாவது query keyboard. query keyboard அப்படின்னு சொல்றது என்னன்னு சொன்னா டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் கீபோர்ட். இது ஒரு டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் கீபோர்ட். இதை நாங்க என்னத்துக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஸ்டாண்டர்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கீ. சரியா? இதுதான் ஒரு ஸ்டாண்டர்டான அரேஞ்ச்மெண்ட் கீஸ். உங்களோட கீபோர்ட்ல பார்த்திருப்பீங்க QWERTY. இத பேஸ் பண்ணினதுதான் எங்களோட query keyboard அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? பேஸ் பண்ணி இருக்கிறதுதான் query keyboard சொல்லி சொல்லுவான். உங்களோட லேப்டாப் எதுவும் இருக்குதா? இல்ல மிஸ், இருந்தது. அதுல சும்மா பாருங்க, எல்லா கீபோர்டும் இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ல தான் இருக்கும். இதுதான் முதலான உங்களுக்கு என்ன சொல்றது, ஒரு ஸ்ட்ரக்சரான கீபோர்டோட அரேஞ்ச்மெண்ட் QWERTY கீபோர்டுன்னு சொல்லுது. என்னத்தை பேஸ் பண்ணிருக்கேன்னா இதுல ஹைலைட் பண்ணி காட்டி இருக்குதானே QWERTY. இந்த கீஸை பேஸ் பண்ணி தான் நாங்க சொல்றது QWERTY சொல்லு. ரைட்.
In the query layout is the most common keyboard layout used in the English speaking word. English speaking word அங்கட English speaking word ஏற்ற மாதிரி நாங்க யூஸ் பண்ணக்கூடிய மோஸ்ட் காமன் கீபோர்ட் தான் இது. சரி, அங்க இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த டைப்பிங்க்கு ஏற்ற மாதிரியும் செட் பண்ணி இருக்கிறாங்க. அதான் வந்து எங்கட query கீபோர்டு பண்பு 2. சரியா, ஒன்று வந்து இத பேஸ் பண்ணினது, மற்றது வந்து எங்கட ஸ்பீக்கிங் மெத்தடுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற கீபோர்ட். அடுத்தது வயர் மவுஸ், சாரி வயர் கீபோர்ட். அது தெரியும் தானே உங்களுக்கு. எப்படி என்னது யூஎஸ்பியோட நாங்க யூஎஸ்பி போர்ட்டோட கனெக்ட் ஆகி இருக்கிற கீபோர்டை தான் நாங்க சொல்லுவோம் வயர் கீபோர்ட். யூஸ்வலி more reliable than wireless keyboard. இவைக்கும் எங்கட வயர்லெஸ் கீபோர்டுக்கும் எல்லாமே வித்தியாசம் என்னது ஒன்றுதான். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் தான். என்னது? இதுக்கு வயர் இருக்கும், அதுக்கு வயர் இருக்காது. அவ்வளவுதான் வித்தியாசம். அதுதான் இதுல சொல்லியிருக்கு. சரியா, they are usually more reliable than wireless keyboard. ரெண்டுமே மோஸ்டான ரிலேபிளா இருக்குது. என்னத்தை விட? அந்த வயரை விட. இதுல வயர் இருக்கு, மற்றதெல்லாம் வயர் இருக்காது. அந்த மாதிரி கீபோர்டு இருக்கு. சரியா, இந்த கீபோர்ட வந்து நான் உங்களுக்கு வெப்ல எடுத்து காட்டினானா? ஓ மிஸ். இதோட ஃபங்க்ஷன்ஸ் காட்டினானா? ஓ, நியூமெரிக் கீபோர்ட்ஸ். இதுக்கால நான் உங்களுக்கு யூடியூப்ல எடுத்து காட்டினானே எப்படி இது ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி. ஓ மிஸ், காட்டுனீங்க யூடியூப்ல. ரைட், ஓகே. அப்ப இது காட்டிட்டேன் நான் உங்களுக்கு. இந்த வீடியோ காட்டல, ஆனா அந்த எனக்கு டைப்பிங் கீஸ், ஃபங்க்ஷன் கீஸ் அது மட்டும் காட்டிங்க. அது வரைக்கும் காட்டினேன். இது எக்கனாமிக் கீபோர்ட். இது நான் காட்டுறேன் பாருங்க. எக்கனாமிக் கீபோர்ட். தீஸ் கீபோர்ட்ஸ் வரன் இது நியூமரிக் கீபோர்ட் வந்து நம்பர்ஸுக்கு மட்டும் பாவிக்கிற கீபோர்டா. சரியா, இது வந்து நம்பர்ஸுக்கு மட்டும் பாவிக்கிற கீபோர்ட் உண்டு. அதுக்கு வந்து யூஎஸ்பி பின் ஒன்று இருக்கு. யூஎஸ்பி பின் ஒன்று இருக்குது. கண்டீங்க தானே? ஓ, இதுல இருந்துச்சு. இத வந்து நாங்க வயர்லெஸ் மவுஸுக்கும் இப்படி ஒரு பின் ஒன்று நாங்க யூஎஸ்பி பின் ஒன்று அட்டாச் பண்ணிட்டு தான் வயர்லெஸ் மவுஸ் நாங்க யூஸ் பண்ணுவோம். அத போல இதுக்கும் இந்த பின் இருக்கு. இந்த பின் அடிச்சு போட்டு இந்த நம்பர்ஸுக்கு மட்டும் இந்த கீபோர்டை நாங்க யூஸ் பண்றது இப்ப கரண்டா இருக்கிறது. சரியா, இது வந்து கூடுதலாக சொன்னா எங்கட என்னது பிசினஸ் அக்கவுண்டிங் அந்த மாதிரி இடங்கள்ல தான் பாவிக்கிறது. வந்து எக்கனாமிக் கீபோர்ட். இது reduce the pain to arms and hands when typing. இந்த டைப்பிங் நேரம் உங்களுக்கு ஆர்ம்ஸ் இல்ல இல்லாட்டி கையில இருக்கிற பெயினை குறைக்கிறதுக்காண்டி உருவாக்கப்பட்டதுதான் எக்கனாமிக் கீபோர்ட். சரி, அது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு காட்டுறேன். சரி. எக்கனாமிக் கீபோர்ட் எப்படி ஒர்க் பண்ணுன்னு பாருங்க. இந்த பாருங்க, அது வயர்லெஸ் மவுஸ். அதை எடுத்துட்டு எக்கனாமிக் கீபோர்ட் எடுக்கிறாங்க பாருங்க.
என்னன்னு விளங்குதா இது? தீபிகா விளங்குதா இது எப்படி இருக்குன்னு? ரெண்டு பாடா இருக்கம்மா. அப்ப நாங்க என்ன செய்யலாம்? நாங்க இருந்து வேலை செய்யல, சில நேரம் எங்களுக்கு ஆர்ம்ஸுக்குள்ள நோக்கும். ஏன் நாங்க ஒரே இடத்துல வச்சிருந்து இப்படி சில இடத்துல வந்து மேசை பெருசா இருக்கும், இது சின்னனா இருக்கும், அப்ப செய்யறது கஷ்டமா இருக்கும். அப்ப கீபோர்ட வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க ரெண்டு கைக்கு மேட்ட மாதிரி வச்சு வேலை செய்யறதுக்கு. சரி, இது ஒரு மெத்தட். பட் இன்னொன்று இருக்கு பாருங்க. என்ன இருக்கு? What does an advanced ergonomic keyboard look like? Actually, what is an ergonomic keyboard? Well, it's a keyboard designed to minimize muscle strain and complement a comfortable posture for people who spend a dangerous amount of time in front of a screen, typing and typing, typing and typing. You get the idea. Now, there are different types of ergonomic keyboards in the market. பாத்தீங்களா? இதுவும் ரெண்டு பக்கமும் பிரிச்சு இருக்குது. நடுவுல நம்பர்ஸ் மற்றது என்ன சொல்றது, இதுதான் வந்து பேட் வந்து மூவ் பண்றதுக்குரிய பேட். இந்த பக்கம் தான் பேட் வந்து கையில மூவ் பண்றதுக்கு. மற்றது வந்து இங்க பாருங்க கீஸ் இருக்குது, ஒவ்வொரு இடத்துல இருக்குது. எங்களோட கைக்கு ஏற்ற மாதிரி நாங்க பயன்படுத்தி கொள்ளலாம்னு. ஆனா எனக்கு பார்க்க இதுதான் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குமோ தெரியல. ஏன்னு சொல்லுங்க பாப்போம். ஏன்னா அது அந்த ரெண்டு பார்ட்ஸை விட கீழே இருக்கிற பார்ட்ஸ்னால அது டக்குனு கஷ்டமா இருக்கு. ஆனா இது என்ன பிசினஸ்க்கு பயன்படுத்துறாங்களாம் பாவம். இதுல இன்னொரு Today we'll discuss the business case of 4 different keyboards, all made by Logitech. Welcome, I'm Olivier Girard, ergonomist, posture therapist, author of the Posture Manual, and creator of the Posture Academy. The 4 keyboards are shown here. You see there's a compact keyboard, there's the new Logitech Wave, which is semi-compact and curved, there's the K780, which is straight but semi-compact also, and there's the very large and curved KA60. Before we dive into comparing them all, you'll easily find on the internet that I have been working for Logitech, but I have been only indirectly involved in the இந்த கீபோர்ட் தான் நான் இதை பற்றி தான் சொல்ல போறேன். என்ன சொன்னா, இந்த கைக்கு வச்சு என்ன சொல்றது, சில இவர்கிட்ட சேருக்கு அது ஓகேயா இருக்கும். இவர்கிட்ட சேருக்கு தான் இந்த பிசினஸோட சம்பந்தப்பட்ட இது வந்து எக்கனாமிக் கீ தான், இந்த கீபோர்ட் தானே. அப்ப இந்த பிசினஸோட சம்பந்தப்பட்ட வேலை செய்யறதுக்கு அவங்க அந்த சேர்ல இருந்து கொண்டு செய்யறது கொஞ்சம் லேசா இருக்கு. எங்களுக்கு இது பழகினதுனால எங்களுக்கு இது ஓகேயா இருக்கு. ஆனா அவங்களுக்கு அது ஓகேயா இருக்கு. மெயின்டெனன்ஸ் அந்த ஏத்தம் ரக்கமா தானே இருக்குது. தீபி இந்த பாருங்க, கொஞ்சம் பதிவும் எதுவும் ஏத்த மாதிரி கைய வச்சு கொண்டு அவங்க செய்யறதுக்கு லேசா இருக்குமா, அவங்களுக்கு ஓகேயா இருக்கு. சரியா? இதுதான் வந்து எக்கனாமிக் கீ. சரியா? எக்கனாமிக் கீ எப்படி இருக்க மாட்டா, கொஞ்சம் ரெண்டு பார்ட்ஸா இருக்க மாட்டதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. சரியா? ரைட், ஓகே. முடிஞ்சது எங்கட அடுத்தது வந்து அடுத்தது எக்கனாமிக் கீயை பற்றி சொல்லினோம். எக்கனாமிக் கீபோர்ட் கேன் ஹெல்ப் இம்ப்ரூவ் டைப்பிங் ஸ்பீட் அண்ட் அக்யூரன்சி. அப்ப இது வந்து எங்களுக்கு இது கஷ்டமா இருக்கலாம், ஆனா டைப்பிங்ல கொஞ்சம் ஸ்பீடா வேலை செய்யக்கூடியவங்க வந்து இந்த மாதிரி இதுக்குள்ள இந்த கையை விரிச்சு அவங்க செய்யறதுக்கு லேசா இருக்கும். டைப்பிங் வந்து செய்யக்கல கைய உள்ள வச்சுக்கொண்டுதான் இருப்போம். அப்ப ரெண்டு பக்கமும் எங்களுக்கு ரெண்டு கையிலயுமே கீஸ் கேட்கல, குயிக்கா வேலை முடியும் தானே. சோ அது வந்து எக்கனாமிக் மட்டும் அதை பயன்படுத்துறாங்க. அதை எக்கனாமிக் கீன்னு சொல்லி எக்கனாமிக் சம்பந்தமான வேலையை செய்யறதுக்கு அதுக்கு மட்டும் யூஸ் பண்றாங்க. ஆனா இது பெருசா நீங்க கண்டு இருக்க மாட்டீங்க, நானும் கண்டது இல்ல. இப்படி வீடியோஸ்ல தான் பாத்துங்க. யாரும் பயன்படுத்தி பார்த்து இருக்கிறீங்களா இந்த மாதிரி கீபோர்ட்? இது வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் வழிய இந்த கூகுள் அந்த மாதிரி பெரிய இடங்கள்லாம் வேணுமெண்டா இதுகள் வச்சிருப்பாங்க. நார்மல்ல வச்சிருக்க மாட்டாங்க பெரிய லெவல்ல. எங்களுக்கு அறிஞ்சிருக்கணும் தானே என்ன மாதிரி கீபோர்ட் இருக்குன்னு சொல்லி. அடுத்தது வயர்லெஸ். வயர்லெஸ் எங்களுக்கு தெரியும் தானே, மிஸ் மாதிரி தான் யூஸ் பண்றேன் வயர்லெஸ்.
யூஎஸ்பி மட்டும் அடிச்சுட்டு எதுல அடிக்கணும், யூபிஎஸ்ல அடிக்கணும், இல்லாட்டி லேப்டாப்ல அடிக்கணும், சிபியூல அடிக்கணும், இல்லாட்டி லேப்டாப்ல அடிக்கணும். அடிச்சுட்டு வேலை செய்யலாம். இந்த பட்டை தான் அடிக்கணும். அது வந்து வயர்லெஸ் மவுஸ் கூடிய இருக்கும். வயர்லெஸ் கீபோர்ட்ஸ் ஆர் போர்ட்டபிள். போர்ட்டபிள்னு சொன்னா எல்லா இடத்திலையும் வச்சு பாவிக்க கூடியது. எல்லா இடத்திலையும் நாங்க வச்சு பாவிக்கலாம். இப்ப அந்த பிரசன்டேஷன் செய்யறாங்க கூடுதலா இந்த கீபோர்டை தான் பயன்படுத்துவீங்க. பார்த்துருக்கிறீங்களே எங்க போட்டு அடிச்சுட்டு பிரசன்டேஷன் செய்யல, பிரசன்டேஷன் செய்யறவர் கீபோர்டை வச்சிருப்பார், ஆனா வயர் இருக்காது. வயர் இல்லாம அது போட்டங்க இருக்கும், சிபியூல இருக்கும், சிபியூல இருக்கும். அப்ப இவர் இங்க வச்சிருந்து ஜெனரேட் பண்ணி கொண்டு இருப்பார், டைப் பண்றதுகளையோ இல்லாட்டி மவுஸையும் கூட அவங்க பிரசன்டேஷனுக்கு தான் கூடுதலா இந்த கீபோர்டு வயர்லெஸ் மவுஸுகள் பாவிப்பினா. இது இப்ப நாங்க கண்டு இருப்போம். இது வந்து கண்டு இருப்போம். இப்ப பேங்க்ஸ்லயும் கூட இந்த மாதிரி தானே இருக்குது. கண்டு இருக்கிறீங்களா? பேங்க்ஸ்ல கண்டு வயர்லெஸ் மவுஸ் இருக்குது. எஸ். அடுத்தது ப்ளூடூத் கீபோர்ட். ப்ளூடூத் கீபோர்ட் கண்டிருக்கீங்களா? அது வந்து இந்த மாதிரி தானே, என்னது இதுக்கு பொற்பாய்ப்பும் அது வந்து ப்ளூடூத் டெக்னாலஜி இருக்குது. Bluetooth keyboards use Bluetooth technology to communicate with device. இது பார்த்திருக்கீங்களா? இது எங்கேயும் நான் கரண்ட்ல காணையில, ஒர்க்ல காணையில, பட் இந்த மாதிரி வீடியோஸ்ல தான் பார்த்திருக்கிறேன். ப்ளூடூத் கீபோர்ட். இது மாதிரி இது வந்து ஒரு பேட் மாதிரி இருக்குமாடா பாரு. தெரியுதா ஸ்கிரீன்? இல்ல தானே? இல்ல மிஸ். ரைட், இதுதான் ப்ளூடூத் கீ. ப்ளூடூத் வந்து எதுலயும் நாங்க யூஸ் பண்ணலாம். இப்ப பாருங்க, இதுல வந்து போனோட என்னது கனெக்ட் பண்ணிருக்கு. அத போல நாங்க வந்து எங்கட பிசியோடையும் கனெக்ட் பண்ணி கொள்ளலாம். சரியா? இதுகள் கூட இப்போ ஒரு டிவைஸ் தூரம் இருக்குது, நீங்க இங்க இருந்து வேலை செய்றீங்க, பிரசன்டேஷன் அந்த மாதிரியான வேலைகளுக்கு, இல்லாட்டி மீட்டிங்ஸ் அந்த மாதிரி இடங்களுக்கு வந்து இது வந்து போர்ட்டபிள் ஆனது தானே, எல்லா இடமும் கொண்டு போகலாம் தானே. சோ இந்த மாதிரியான வேலைகள் செய்யறதுக்கு தான் நாங்க இந்த ப்ளூடூத் டிவைஸ், ப்ளூடூத் கீபோர்டை பாவிப்போம். இது வந்து சரியான ஒரு ஃபிளட் ஆனதுடா. என்ன சொல்றது, டப் பார்த்து இருக்கிறீங்களா? டப்புட அந்த மொத்தமா தான் இருக்குவாங்க. அதுல பாருங்க, அந்த கையில பிடிக்க தெரியுது, ஒரு குட்டி சின்னதா தான் இருக்கும், டப் மாதிரி இருக்கும். இந்த பாருங்க, இதுலயும் இருக்கு. ஒரு டப்புட அளவுக்கு தான் இருக்குது. இது போர்ட்டபிள்ன்றதுனால கொண்டு போய் திரியறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. என்னது முதல் பார்த்தோம் எக்கனாமிக் வயர்லெஸ் கீபோர்ட், அத போலதான் இந்த ப்ளூடூத் கீபோர்டும் போர்ட்டபிள் ஆனது. சோ அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு தான் இது பாவிப்போம். Bluetooth. ஏழாவது flexible keyboard. பார்த்திருக்கிறீங்களா? இது flexible keyboard. இது சூப்பரான பாருங்க, நான் காட்டுறேன். flexible keyboard நீங்க பார்த்திருக்க வாய்ப்பு இருக்காது. இதுவும் அங்க பெரிய பெரிய கம்பெனிஸ் வழிய கம்பெனி சொல்லியதான் இது வச்சிருப்பாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. Do subscribe to MJTube. Laptop, desktop, and as well as for your mobile and tablet. If your mobile and tablet support OTG, so it will work. So is இந்த பாருங்க, flexible keyboard. பாருங்க என்ன மாதிரி எல்லாம் செய்வாங்கன்னு. தண்ணி ஊத்தினா தண்ணி உள்ளுக்க போகாது.
சரி அங்க பாருங்க சுருட்டுறாரு வச்சு. எப்படி இருக்கு? இது மோஸ்ட் அட்வான்ஸ் ஆனது. இப்ப எங்கிட்ட மிஸ்ஸோட லேப்டாப்ல ஏதாச்சும் லிக்விட் ஒண்ணு பட்டுச்சுன்னா சரி அவ்வளவு கலட்டி தான் இது பண்ணணும். ஆனா இதுல பாருங்க என்ன ஊத்தின தண்ணி ஊத்துறாரு. இது வந்தோடனே என்ன சொல்றது பிளாஸ்டிக் மாடல், ஒரு என்ன ரப்பர் மாடல் சரிங்களா? சுருட்டெல்லாம் சுருளுது என்னன்னு சொல்லுவோம் நாங்க ஃபிளெக்சிபிள் கீபோர்ட். ஃபிளெக்சிபிள் கீபோர்ட், ரைட். அப்ப எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் தீபிகாக்கு. மிஸ் ஸ்கூல்ல எதுவும் கேட்டா பட்டன்னு சொல்ல வேணும், மிஸ் இதெல்லாம் இருக்குண்டு. அப்ப இது வந்து ஃபிளெக்சிபிள் கீபோர்ட், ஒரு 7 வகை தான் இருக்கு. இதுவும் போர்ட்டபிள் ஆனது, எங்க கொண்டு தெரியலாம். ஆனா இதோட இன்னும் இருக்கும் வயர் இருக்கும், ஆனா போர்ட்டபிள் ஆனது கொண்டு தெரியலாம். சரியா? These keyboards can be bent, folded, rolled, or manipulated to fit into the spaces. Right? அதுல அவர் செஞ்சாதான் நான் போட்டு சுருட்டினார், தண்ணி ஊத்தினார், பெண்ட் பண்ணினார், மேனிபுலேட் பண்ணலாம். சோ இது வந்து ஃபிளெக்சிபிள் கீபோர்ட். அப்ப கீபோர்டோட வகைகள் பார்த்துட்டோம். என்னென்ன வகை இருக்குன்றது மட்டும் ஒருக்கா நோட் பண்றீங்களா? நோட் பண்ணிட்டேன். இல்ல மிஸ் அந்த எக்ஸ்ட்ரா இதுகளை நோட் பண்ணுவோமா? ரைட். அப்ப கீபோர்டின் வகைகள் சொல்லி போடுங்க. கீபோர்டின் 7 வகை. அவ்வளவுதான். ரைட், 7 வகை இருக்கு. சோ அதைகள் எழுத போறோம். முதலாவது QWERTY கீபோர்ட். ஓகே மிஸ். ரைட். ரெண்டாவது வயர் கீபோர்ட். தமிழ்ல எப்படி எழுதுவீங்க நீங்க? இது இங்கிலீஷ்ல எழுதலாமா நீங்க? எழுதலாம் மிஸ். ரைட். அப்ப வயர் கீபோர்ட். சரி மிஸ். ரைட். மூன்றாவது நியூமரிக் கீபோர்ட் இல்லாட்டி நம்பரிக் கீபோர்ட். நம்பர்ஸுக்கு மட்டும் பாவிக்கிறது. நம்பர்ஸுக்கு மட்டும் பாவிக்கிறதுல ஒரு வித்தியாசம் எதுவும் தெரியுதா? இதுல பார்த்தே சொல்லுங்க. நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஓகே, வேற என்ன? நம்பர்ஸ் மட்டும் எல்லாத்துலயும் இருக்கு, ஆனா இதுல மட்டும் இன்னொன்று இருக்குது. கண்டுபிடிங்க பாப்போம். ஒரு வித்தியாசம் இருக்கு, அதனாலதான் இது யூஸ் பண்றாங்க. அந்த கீஸ் எல்லாம் பாருங்க, கீஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கண்டுபிடிக்கலாம். இது வந்து அங்கேயும் கண்டிருக்க மாட்டீங்க. என்ன சொன்னீங்க? மைனஸ் பிளஸ் இருக்கனால. மைனஸ் பிளஸ் எல்லாத்துலயும் இருக்கு தானே, கால்குலேட்டர்லயும் இருக்குது, எல்லா கீபோர்ட்லயும் இருக்கு. இங்க பாருங்க, இதுல 3 0 இருக்குது. 3 0 உள்ள ஒரு பட்டன் ஒன்று இருக்கு பாருங்க. ஆமா. இது வந்து எங்கேயாச்சும் கண்டிருக்கிறீங்களா? இப்படி இல்ல. இதுக்கானதான் நம்பர் கீபோர்ட் பாய்க்கிறாங்க. என்ன சொன்னா 2000 இல்லாட்டி மில்லியன் கணக்குல டைப் பண்ற சொன்னா திருப்பி போட்டு கொண்டிருக்கல தானே. அப்ப அலகு வளையம், 1000 வளையம், மில்லியன் வளையம், பில்லியன் வளையம் பிரிச்சு போட்டு மூண்ட 0 போட்டு விட இருக்குது. சரி, அப்ப இது ஒரு அட்வான்ஸ் என்ன, மற்றதெல்லாம் எல்லாத்துலயும் இருக்கு. ஆனா நம்பர் கீபோர்ட்ல வந்து இன்னொன்று ஸ்பெஷல்ன்றது இதை ஒன்று ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. 3 0 உள்ள கீ ஒன்று இருக்கும்.
அடுத்தது 4வது எக்கனாமிக் கீபோர்ட். எக்கனாமிக் கீபோர்ட். எழுதிட்டேன் மிஸ். அடுத்தது 5வது வயர்லெஸ் கீபோர்ட். வயர்லெஸ் கீபோர்ட். ஓகே மிஸ். 6வது ப்ளூடூத் கீபோர்ட். சரி மிஸ். ஃபிளெக்சிபிள் கீபோர்ட். எத்தனை வகை இருக்குது கீபோர்டோட வகைகள்? 7. ஃபர்ஸ்ட் காட்டுங்க பாப்போம். wireless keyboard, wired keyboard, economic keyboard, Bluetooth keyboard, flexible keyboard, numeric keyboard, QWERTY keyboard. QWERTY, right, okay. அப்ப எங்களுக்கு கீபோர்டோட வகைகள் ஓகே முடிச்சிடுது. அப்ப இனி நாங்க எங்களுடைய நோட்ஸுக்குள்ள போவோம். அன்றைக்கு நாங்க அதோட பகுதிகள் பார்த்தோம் நாங்க முறை ஒரு சாவி 2 தொழில்களை மேற்கொள்ளக்கூடிய சாவிகள் காணப்படும். உதாரணத்துக்கு ஏஎன்டா சிமோலே ஒவ்வொரு சாதனங்கள். இதுதான் நம்மளோட கீபோர்டோட ஃபுல் டீடைல்ஸ். சரியா? விசை பலகை தமிழ்ல சொல்லுவோம். விசை பலகை. விசை பலகை. இதுல முதலாவது போட்டிருக்கு டைப்பிங் கீஸ். டைப்பிங் கீஸ் சொன்னா எழுத்துக்களை அச்சிடுவதற்கு பயன்படுறது டைப்பிங் கீஸ். இந்த இவ்வளவு மட்டும்தான். சரியா? இந்த இருக்கு டிஃபரெண்ட் விளங்குதா தீபிகா? எந்த எவ்வளவு முறை போட்டிருக்கேன்னு இந்த இருக்கு என்ன டைப்பிங் கீஸ் இவ்வளவுதான் லெட்டர்ஸோட இருக்கிறது. அடுத்தது ஃபங்க்ஷன் கீஸ் சொல்லுவோம். அது ஸ்பெஷலான கீஸ். எங்களுக்கு இந்த கீஸோட மேலே F-ஓட இருக்கும். F1 to F12 வரைக்கும் இருக்கும். அது நாங்க சொல்லுவோம் ஃபங்க்ஷன் கீஸ் சொல்லுவோம். ஃபங்க்ஷன் கீஸுக்கு ஸ்பெஷலான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இந்த கீஸ் ஸ்பெஷலான ஃபங்க்ஷனை செய்யக்கூடிய ஆக்கள். அடுத்தது இங்கால நாங்க கமாண்ட் கீஸ் சொல்லுவோம். கமாண்ட் பண்றது. கமாண்ட் டிலேட் பண்றதா இருக்கலாம், பிரிண்ட் கொடுக்கறதா இருக்கலாம், போஸ்ட் பண்றதா இருக்கலாம், பிரேக் பண்றதா இருக்கலாம், டிலீட் பண்றதா இருக்கலாம். எல்லாமே இது ஃபங்க்ஷன். அதாவது கமாண்ட் பண்றது. கமாண்ட் பண்றது இதுவும் கமாண்ட் தான். இதுவும் கமாண்ட் தான். கமாண்ட் கீஸ் தான் போட்டிருக்கு கமாண்ட். சரியா? இங்கால இருக்கிறது எல்லாமே கமாண்ட் கீஸ். அடுத்தது ஸ்பெஷல் கீஸ் சிலதுகள் இருக்குது. இப்போ நாங்க டேப்ப நாங்க சொல்லலாம், கேப்ஸ் லாக்க சொல்லலாம், ஷிஃப்ட் கீயை சொல்லலாம், கண்ட்ரோல் கீயை சொல்லலாம், ஆல்ட் கீயையும் சொல்லலாம். என்னது ஒரு ஸ்பெஷலான கீஸ். ஒரு ஸ்பெஷலான கீஸா இருக்கு. ஒரு ஸ்பெஷலான ஃபங்க்ஷன். அது அவையும் தனியவும் செயல்படுவீனும் இல்லாட்டிக்கு இன்னொரு கீஸோட உதவிக்கும் இவை செயல்படக்கூடிய ஆக்கள். அடுத்தது நம்பர் கீஸ். நம்பர் கீஸ் இவ்வளவு மட்டும்தான். சரி, அப்ப இதுல வகைகள் இருக்குது. அந்த கீபோர்டோட வகைகளை தான் இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம். சரியா? ஓகேயா? நாங்க விரிவாக பார்ப்போம். முதலாவதாக விசைப்பலகை. அனைவருக்கும் ஒரு விசைப்பலகை என்று தெரிஞ்ச விடயம்தான். அதுல ஏராளமான கீஸ் இருக்கு. ஏராளமான இப்ப நான் சொன்னதுதான் சேரும் விளங்கப்படுத்துற. அப்ப நாங்க அங்கால போவோம். அடுத்தது கீபோர்ட். அடுத்த விஷயம் உங்களுக்கு சுட்டின்னு சொன்னா மவுஸ். மவுஸ். சரியா? மவுஸ்லயும் வகைகள் இருக்கு. மவுஸ் பார்ட்ஸ் வகை போட்டிருக்கிற. மவுஸ் எப்படி யூஸ் பண்றேன்னு தெரியும் தானே உங்களுக்கு? ஸ்கூல்ல கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண நீங்களே? ரைட். அப்ப இது இடது பொந்தானா கிளிக். சரியா? லெஃப்ட் கிளிக், ரைட் கிளிக் அண்ட் சில்லு சில்லு என்னது யூஸ் பண்ணுவோம்? ஸ்க்ரோல் பண்றதுக்கு, மேல கீழே போடுறதுக்கு. என்ன அப்ப எங்க டச்ல இல்லாட்டிக்கு லேப்டாப்ல இங்க இருக்குது. அதுவும் லெஃப்ட் ரைட்டுக்கு ஒரு கோடோட நடுவுல போட்டிருக்குது.
அங்கால வந்து லெஃப்ட் இங்கால ரைட் ஸ்க்ரோல் பண்றதுக்கு ப்ரெஸ் பண்ணி கொண்டு கீழே இழுத்தா போகும். சரியா? Right. அப்ப அடுத்தது சுட்டி சுட்டி என்ற விஷயம். சரியா? இது நீங்க ஃபர்ஸ்ட் டேர்முக்குரிய தானேமா. உங்களுக்கு நோட்ஸ் எதுவும் வேணும்னா சொல்லுங்க, எழுத போறீங்கன்னா சொல்லுங்க, இல்லாட்டி நாங்க ஸ்கிப் பண்ணி கொண்டு போவோம் அடுத்த பாடம். ஆ. அடுத்தது ஜாய்ஸ்டிக் பார்த்துருக்கீங்களா? மிஸ் அந்த வீடியோ கேம்ஸ் எல்லாம் விளையாடுவாங்க. வீடியோ கேம்ஸ் நான் பாவிச்சு தெரியாது, ஆனா சும்மா பார்த்துருக்கேன். அந்த என்னது கார் ரேஸுகள் அதுகளுக்கெல்லாம் இது விளையாடுவாங்க, வச்சிருந்து விளையாடுவாங்க. லெஃப்ட் ரைட் எல்லாத்துக்கும் ஒரு பட்டன் இருக்கு. என்ன இது வந்து இத வந்து ஜாய்ஸ்டிக் சொல்லி சொல்லுவோம். இதோட செயல்பாடு வந்து கூடுதலா நாங்க கேம்ஸ்களுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். என்ன இது மவுஸோட ஒரு அட்வான்ஸான ஒரு விஷயம். மவுஸ் அது அட்வான்ஸ். அடுத்தது இப்ப இருக்கிற டெக்னாலஜி என்னது? டச் ஸ்கிரீன், தொடு திரை என்ன சொல்லி சொல்றது, டச் ஸ்கிரீன். இப்ப எல்லாத்துலயுமே இருக்கு. என்ன போன்ல இருக்கு, எல்இடி டிவில இருக்குது, ஸ்கிரீன்ல இருக்குது, எல்லாத்துலயுமே டச் ஸ்கிரீன் வந்துட்டு. டச் ஸ்கிரீன் தான் எங்களுக்கு இப்போ அட்வான்ஸான ஒரு டெக்னாலஜியா இருக்குது. அப்ப அடுத்தது ஒளி பேனா இது கண்டிருக்கீங்களா? மிஸ் லைட் பென் கண்டிருக்கீங்களே? மிஸ் வீடியோல பார்த்திருக்கேன். ரைட்டா. அப்ப இது வந்து என்ன செய்யும்? இது என்ன செய்யும்? நீங்க செய்திருக்கிறீங்கன்னா என்ன செய்யும்னு சொல்லுங்க. அந்த வரையறதுக்கு ஏதாவது என்னது அந்த இன்ஜினியர்ஸ் மாதிரி அந்த இதுகள் எல்லாம் வரைவாங்க, அதுக்கு பயன்படுத்துவாங்க. மற்றது ஏதாச்சும் வாங்க வேலை செய்யறது, சும்மா கொண்டு போயிட்டு தொட்டு விட்டா அது அந்த கலர்ஸ் அடிக்கிறது. இப்ப நான் இது இந்த பெண் கூட பார்த்தது, டிசைனர்ஸ் கூட பாவிப்பினா. டிசைனர்ஸ் லெகங்கா வந்து லெகங்கா ட்ரா பண்ணிட்டு என்னென்ன கலர் எதுக்குள்ள போடணுமோ அதை டிக் பண்ணி இதுல டிக் பண்ணி விட்டாங்கன்னா அந்த கலர் வரும். ஈஸியா வேலை முடிஞ்சிடும். நீங்க சொன்ன மாதிரி இன்ஜினியர்ஸும் கூட கூடுதலா இதை பாய்ப்பினா டிராயிங்கோட சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்து கொள்றது சூப்பர் ஐடியா. ஒரு பெண் அடிச்சுமா வச்சிருந்தோம், அதை வச்சு ரிமோட் பண்ணுறாங்க. அப்படியெல்லாம் வளர்ந்தோன்னு போகுது. ஒளி பேனா, இது லைட் பென். அடுத்தது பிளாட் பெட் ஸ்கேனர். இது பார்த்திருப்பீங்களே, ஸ்கேனர் கண்டுபிடிங்க தானே. சமதள படுகை வருடி ஸ்கேனர் கண்டுபிடிங்களா? இது பிரிண்ட் அவுட் எடுக்கிறது தானே. பிரிண்ட் அவுட் எடுக்கிற இடத்துல தான் இருக்கும், ஸ்கேன் பண்ணி எடுக்கிறதுக்கு. ஆமா, இது பிரிண்டர் இல்ல, இது பிரிண்டர் இல்லையாமா. இது ஸ்கேனர் வந்து பிரிண்டர்ஸ்ல எடுப்பாங்கன்னு சொன்னா கலர்ஸுக்கு கலர் பிரிண்ட். கலர் பிரிண்டுக்கு இந்த இத கலர் பிரிண்டர் ஸ்கேன் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த மெஷினை பயன்படுத்துவாங்க. இது வந்து சும்மா நாங்க என்னது ஒயிட் பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு கூட இது யூஸ் பண்ணி கொள்ளலாம், ஸ்கேனர். சரியா? இளவேன் பிரதின்னு சொல்லுவோம், பிரிண்ட் அவுட் டாக்குமெண்ட்ஸ். அது கையால் எழுதின ஒரு டாக்குமெண்ட்ஸா இருக்கலாம், ஒரு படமா இருக்கு, ஒரு புகைப்படமாக என்ன செய்ய கல்விய புகைப்படமாக காணப்படலாம். அவ்வாறான ஒரு ஆவணத்தினை மெயின் பிரதியாக கணினிக்குள் உள்செலுத்த பயன்படுவதாக இது காணப்படுகின்றது. இங்கே நாங்கள் பார்ப்போமானால் இந்த ஸ்கேனர் ஊடாக ஒவ்வொரு சிங்கிள் பேஜாகத்தான் உள்ளீடு செய்ய வேண்டும். இதுல என்ன அட்வான்டேஜ்னா, நீங்க ஒரு கட்டையை தூக்கி ஒரு 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 20 பேஜை தூக்கி அதெல்லாம் வச்சு விட்டா அது எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி எடுத்து தானாவே எடுக்கும். சரியா? இந்த ரெண்டாவது அட்வான்டேஜ் என்ன சொன்னா, தானாவே எடுத்து கீழே கொடுத்துடும், அடுத்த பேப்பரை கீழே கொடுத்துடும். சரி, அந்த மாதிரியான வேலை செய்யக்கூடியதுதான் இந்த ஸ்கேனர். இந்த இரண்டாவது ஸ்கேனர் இருக்கு, இதுலயே நாங்கள் பார்ப்போமானால் ஏராளமான ஆவணத்தை நேரடியாகவே என்ன செய்யலாம், வைத்து விடலாம். வைத்துட்டு மிக விரைவாக
ஒரு பல்க் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஏராளமான ஆவணங்களை ஒரே நேரத்தில் ஸ்கேன் பண்ணி மென்பிரதியாக உட்செலுத்த முடியும். இதே செயற்பாட்டை இப்ப போட்டோகாப்பி மிஷின் செய்யுது. போட்டோகாப்பி மிஷின் பார்த்தோம்டா அங்கே 3 தொழிற்பாடுகளும் காணப்படுது. ஒன்று ஸ்கேனிங் இருக்கு, அதே மாதிரி ஸ்டோரிங் இது காணப்படுது, பிரிண்டிங் காணப்படுது, அவுட்புட்டும் இருக்குது. அங்கு அடுத்தபடி இதை பாருங்க, பட்டை குறி வாசிப்பான் பார் கோட் ரீடர். இது கூடுதலா நாங்கள் ஃபுட் சிட்டியில் எல்லாம் போனோம்னா இந்த பார் கோட்டை பார்க்கலாம், பார் கோட் ரீடரை பார்க்கலாம். ஒரு அடிப்படையான பொருட்களுடைய அல்லது பொருளாக இருக்கலாம். இந்த ஒரு அடிப்படையான தகவல்களை சேமிக்கிறதுக்கு நாங்கள் பயன்படுத்துகிறது தான் பார் கோட். பார் கோடோட டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் தெரிஞ்சா சொல்லுங்க பாப்போம் தீபிகா. பார் கோடை எப்படி நாங்க அதை கண்டுபிடிக்கிறோம்? அதோட பெறுமதி என்னத்துல கண்டுபிடிக்கிறோம்? அந்த லேபலை ஸ்கேன் பண்ணினோன்னு ரைட். அந்த லேபல்ல என்ன இருக்குது? சும்மா கோடு தானே இருக்குது. ஓ அதுல ஏன் அந்த கருப்பு பெரிய கோடு சிலது இருக்கும், சில சின்ன கோடு இருக்கும், ஏன் அப்படி இருக்கு? அது கீழே சில நம்பர்ஸ்கள் இருக்கும். அது என்னது? அது ஒரு பொருளுக்குரிய அந்த விலைகளை அதெல்லாம் கண்டுகொள்ளலாம். அப்படியா? ரைட். அதுதான் அதோடைய அந்த பொருளுடைய டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். இதுல அந்த ஒவ்வொரு மொத்தத்துல இருக்கிறதும் ஒவ்வொரு பெறுமதியை குறிக்கும். ஒவ்வொரு மொத்தத்துல இருக்கிறதும் சிலது பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல டார்க்கா இருக்கும், சிலது ஒரு மெல்லியதா இருக்கும். அது ஒவ்வொரு பெறுமதியையும் குறிச்சு இருக்குமா? அதுல எல்லா டீட்டெயில்ஸும் நீங்க எடுத்துக்கொள்ள முடியும். இப்ப எங்களுக்கு கிறிஸ்டியன் அப்படின்னா தெரியும் தானே, இந்த மைக்ரோ சிப் வந்துட்டு தானே தலையில நெத்தியில போடுறது 666 என்ற பேர்ல வராம இப்ப வந்துட்டு தெரியுமா உங்களுக்கு? அந்த கையில இப்ப போட்டு விட்டுருவாங்க. இப்ப கையில போட்டு இப்ப டெஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, உடம்புக்கு எதுவும் அலர்ஜிக் ஆகுதான்னு சொல்லி பாக்குறாங்க. கையில போட்டா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இப்ப சொல்லுங்க. அது இப்ப விடுங்க. இப்ப நீங்க எங்கேயாச்சும் பேங்க்ல போனா நீங்க என்ன டீட்டெயில்ஸ் கொடுக்குறீங்க? எங்களோட பேர். அதை விட இன்னொன்று அட்வான்ஸா என்ன இருக்கு? உங்களோட ஐடி நம்பர் கொடுத்து உடனே கேட்பாங்க, உங்களோட பேர் ஒண்ணும் தேவையில்லை, உங்களோட ஐடி நம்பரை சொல்லுங்கன்னு. ஏன் கேக்குறாங்க? ஏன்னா ஐடி நம்பர் எடுத்தா எல்லாம் மத்த டீடைல்ஸ் எல்லாம் அவங்க எடுத்துக்கொள்வாங்க. ஐடி நம்பர் ஒன்றுதான் எங்களுக்கு யூனிக் ஆனது. யூனிக் மீன்ஸ் தனிப்பட்டது. எனக்கு எந்த ஐடி நம்பர் உங்களுக்கு இருக்காது, வாய்ப்பே இல்லை. எந்த யூனிக்கான ஒரு விஷயத்த வச்சு என்ன எவ்வளவுக்கு கண்ட்ரோல் பண்றாங்க பாத்தீங்களா? நான் எங்க போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் நான் இந்த ஐடி நம்பரை பிடிச்சிட்டாங்கண்டா என்ன பிடிச்சிருக்கேன். பாத்தீங்களா எவ்வளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துட்டு. இப்ப இனி என்ன செய்ய போறாங்க? எல்லா டீட்டெயில்ஸையும் எடுத்துட்டு எனக்கு ஒரு சிப் போட்டு விட்டுருவாங்க. அவங்க சொல்லுவாங்க, நீங்க காசு தேவையில்லை, ஒண்ணும் தேவையில்லை, நீங்க பேங்க்ல போட்டுட்டு கைய கொண்டு போய் காட்டினீங்கன்னா சரி, எல்லாம் முடிஞ்சது. இப்ப நான் இப்ப யார்கிட்ட கட்டுப்பாட்டுல இருக்கிறேன்? நான் இந்த கட்டுப்பாட்டுல இருக்கிறேன்னா இல்ல. இனி அடுத்த ஜெனரேஷன்ல நான் எந்த கட்டுப்பாட்டுலயே இல்ல, ஆட்ட கட்டுப்பாட்டுல இருக்கிறேன், இன்னொருத்தனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கேன். அவனைத்தான் நாங்க சொல்லுவோம், யாரு? அன்டி கிரஷன்னு சொல்லுவோம். பட் அந்த பேர் இல்லாம நாங்க இன்றைக்கு வரைக்கும் கூகுளோ இல்லாட்டிக்கு இமெயிலோ நீங்க ஒரு இல்லாட்டி வாட்ஸ்அப் பண்ணாலும் நீங்க ஓபன் பண்ணிக்கலையாமா, ஸ்டார்ட் பண்ணிக்கல. இப்ப நீங்க இன்ஸ்டால் பண்ணி நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கல, உங்கள்ட்ட ஒன்று கேட்கும்,